ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுதா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாதத்துக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ரெண்டுக்குமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே அட்டகாசமான கொண்டக்கடலை கிரேவி ரெசிபி. வாங்க சீக்கிரமாக பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே அச்சஸ்லாம் மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் செய்ய தூண்டும். அந்தளவுக்கு சுவையும் மனமும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க பிறகு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. அப்புறமா சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு உங்களுக்கு எவ்வளோ அந்த குழம்புக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். இப்போது பச்சை ஸ்மெல் போன பிறகு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக ஓரளவுக்கு மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதையெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். இது கூடவே 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அந்த கேப்பில் அதாவது சுண்டல், கருப்பு சுண்டல் நல்லா ஓவர் நைட்டு நல்லா ஊற விட்டுருக்கேன். ஒரு 6 ஹவர்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் வச்சுக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு அப்புறமா சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போது தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்த பிறகு அதை நல்லா அரைச்ச பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்த தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் அந்த கலவையும் சேர்த்து நல்லா மையாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக அரைப்படாது. அதனால் தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா மையாக அரைச்ச பிறகு தான் நம்ம அப்புறமா வதக்கி வச்சு தான் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்தளவு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்த பிறகு அதில் பேலீஃப் சேர்த்த பிறகு ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சுண்டல் ஒரு 4-5 விசிலுக்கு எடுத்துட்டேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஒரு விசிலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு தூள் இல்லாத பட்சத்தில் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 4-5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச கலவையும் சேர்த்துடலாம். அது கூடவே சுண்டலும் உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸிங் கலவையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நமக்கு கிரேவி கொஞ்சம் கட்டியாக வேணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே மல்லி இலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்ல மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம வாசனையாக இருக்கும். ஜஸ்ட்டு தாளிப்பு சேர்த்த பிறகு அதில் கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு ஜஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போது நமக்கு சூப்பராக அட்டகாசமான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஆப்டான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. பாய்.